பேரானந்தம் வேறு எதுவுமே இல்லை. அதை நாமளும் அனுபவிக்கணுன்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு தான் இதை சொல்கிறாங்க. ஆனால் ஒன்றுங்க, இந்த உள்ளே இருக்கிற அந்த பார்வையை கிடைக்க பெறுறது ரொம்ப பெரிய விஷயம். உண்மையிலே கடினமான விஷயம். ஆனால் கடினமான விஷயம்னு அதை நம்ம விட்டுறக்கூடாது. இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் இருக்கான், சம்மர் சால்ட் அடிக்கணும், கட்ட 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 கட்டன்னு போகணும். ஆரம்பத்தில் அவனால் அது முடியாது. ஆனால் அவன் ப்ராக்டிஸ் பண்ண 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 அவனுக்கு அது கைவந்த கலையாயிடும். அதுபோல தாங்க நம்மளுடைய மனம் அந்த டேஸ்ட்டையோ அனுபவத்தையோ உணராதனால அதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போது ஒரு இனிப்பை சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இனிப்பு அந்த சுவை எப்படின்னு நம்ம அனுபவத்தில் இருக்குது, பதிவு இருக்குது. அதனால் அந்த லட்டை பார்த்த உடனே நம்ம நாக்கு ஊறும். ஆனால் உள்ளே இருக்கிறது என்னன்னே நமக்கு தெரியாது. உள்ளே போனால் நேராக கண்ணை மூணுனா வெறுமையாக இருக்குது, போர் அடிக்குது, ஒன்றுமே தெரியல, திரும்ப திரும்ப எண்ணங்கள் என்ன அலபாய வைக்குது. இப்படின்ற ஒரு மென்டாலிட்டி இருக்கிறதுனால தான் நம்ம உள்ளே போக மாட்டேங்கிறோம். ஆனால் எப்படி இந்த ஸ்போர்ட்ஸ் மேன் ப்ராக்டிஸ் பண்ணுறானோ அதுபோல் நம்ம உள்ளே இருக்க 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 ஒரு நாள் நம்முடைய அகக்கண் திறக்க ஆரம்பிச்சிடும்.